வடகொரியா ஒரே நேரத்தில் 12 நவீன ஏவுகணைகளை செலுத்தி மிகப்பெரிய சோதனை நடத்தியுள்ளது. சும்மா சும்மா எதுக்கு சும்மா சும்மா இந்த பயமுத்திட்டே இருக்க நீ? ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை விடவில்லை என்றால் தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எவ்வளவு சொல்லியும் ஈரான் கேட்பதாக இல்லை. ஜலசந்தியை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் UK ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். யாரா உருட்டுக்கிட்ட உலகலாமா? ஹலோ, நான் தீப்பொறி திரும்பவும் பேசுறேன்டா. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? நாகப்பட்டினத்துல மொபைலுக்கு ஏதோ பிரச்சனையா? நீ ஒரு 4 லாரி உருட்டுக்கட்டையும் ஒரு 4000 பேர் ஏத்துக்கிட்டு நேரா அங்க போயிரு. அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்ற ட்ரம்பின் அழைப்பை இதுவரை எந்த நாடும் ஏற்கவில்லை. அண்ணே, பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நாயத்தை கேளுங்க. ஏப்பா எம தர்மராசா, பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றா? ஓ மை காட், தெரியாம ஒரு நம்ம தப்பா போட்டோம். அதாவது ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் பெறும் அனைத்து உலக நாடுகளுக்கும் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். மேலும் இதில் பங்கேற்பவர்களுக்கு அமெரிக்கா நிறைய ஆதரவை வழங்கும் என்றும் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கு உதவ தவறினால் அந்நாடுகள் மிகவும் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் அச்சுறுத்தினார். என்ன மிரட்டுறீங்களா? ஐயா மிரட்டலங்க சிவாஜி. எதிர்க்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டுள்ளது. அப்ப அந்த 2 இது அவருக்கு சொந்தம் இல்லடா. இதேபோன்று பிரான்சை சேர்ந்த 10 கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பய தோத்தான்னா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். கடற்படை கப்பல்களை அனுப்ப ஜப்பான் தற்போது திட்டமிடவில்லை என்று அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா கடற்படை கப்பல்களை அனுப்பாது என்று அந்நாட்டின் அமைச்சர் தெரிவித்தார். அம்மா வனஜா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. வெளியே வா, வெளியே வாமா, வெளியே வா. டேய் பர்மனன்ட் பைத்தியம். இந்நிலையில் ட்ரம்பின் அழைப்பிற்கு எந்த நாடுகளும் இறங்கி வரவில்லை என தெரிகிறது. எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. நீங்களே வச்செல்லாம் பண்ணீங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஈரான் அஞ்சப் போவதில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இப்பவே கண்ண கட்டுது. போர் எந்த அளவுக்கு சென்றாலும் அதை எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது என தெரிவித்த அவர் தாக்குதலிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஈரானின் விமானப்படையும் கடற்படையும் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறிய ட்ரம்ப் போர்க்கப்பல்கள் மற்றும் விமான எதிர்ப்பு அமைப்புகளும் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் தலைவர்களும் இறந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனை பல ஆண்டுகளுக்கு முன்னரே செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஈரானின் வான் தாக்குதல் வலிமையை முற்றிலும் அழித்துவிட்டதாக ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்திருந்த நிலையில் 700 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு 2000 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து தாக்கும் திறன் கொண்ட தனது அதிநவீன செஜில் 2 ஏவுகணையை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தனது 52வது அலை தாக்குதலில் இந்த ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளதாக ரஷ்ய தொலைக்காட்சியான ரஷ்யா டுடே கூறியுள்ளது.
இது சுமார் 18 மீட்டர் நீளமும் 23,600 கிலோ எடையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணை. சுமார் 700 கிலோ வெடிபொருட்களை சுமந்து கொண்டு 2500 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை இதற்கு உண்டு. ஈரானின் இந்த ஏவுகணைக்கு பாதுகாப்பு நிபுணர்கள் சூட்டியுள்ள பெயர் டான்சிங் மிசைல். இதனை ஆடும் ஏவுகணை என்று அழைக்க மிக முக்கியமான காரணம், இது இலக்கை நோக்கி பாயும் போது நேர்கோட்டில் செல்லாமல் வான்வெளியில் வளைந்து நெளிந்து ஜிக்ஸாக் முறையில் ஆடிக்கொண்டே செல்லும். இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. இந்த செஜில் 2 ஏவுகணை ஏன் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவி ஈரான் அதிரடி காட்டியுள்ளது. அண்மை செய்தி, ஹோர்முஸ் நீரிணையை கடந்து மும்பைக்கு வந்து சேர்ந்தது முதலாவது கச்சா எண்ணெய் கப்பல். ஈரானிலிருந்து மேலும் ஒரு கப்பல் இந்தியா வந்தடைந்திருக்கிறது. வணக்கம். இந்தியாவிற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அனுமதி அளித்த நிலையில் ஷிவாலிக் என்ற LPG டேங்கர் கப்பல் இந்தியா வந்தடைந்திருக்கிறது. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். You can ask Putin. Putin fears us. He fears the United States of America and the military that was built by me in the first term. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. டேய் 356. ஐயோ என்ன நம்பர் வேணாலும் சொல்லுங்க. அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். எனக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? வடகொரியா ஒரே நேரத்தில் 12 நவீன ஏவுகணைகளை செலுத்தி மிகப்பெரிய சோதனை நடத்தியுள்ளது. சும்மா என்ன பயமுத்திட்டே இருக்க நீ? அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் அவரது மகள் கிம் ஏ ஜூ முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனையில் சுமார் 364 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை ஏவுகணைகள் துல்லியமாக தகர்த்தன. எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். இது நானே செஞ்ச ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல. சத்தம் போட்டீங்க இறங்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த காட்சிகளை வடகொரிய ராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அண்ணன் வண்டியில 2 பொருள் எப்பவுமே இருக்கும். உண்டு மாதிரி எப்ப வேணா எடுத்துக்கோ, எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோ. அவர் உங்களை அடிச்சாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்.